50 வருஷம் ஆயிடுச்சு. படம் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது இப்போது வந்து 100 கோடி 200 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள் அன்றைக்கி இது மேக்ஸிமம் 25 லட்ச ரூபாயில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இன்றைக்கி எடுக்கக்கூடிய படங்களில் டெக்னாலஜி இருக்க ஒழிய கதை இல்லை. இதில் அத்தனை கதை வச்சுருக்காங்க. ஒரு 4 படத்துக்கு உண்டான கதை இருக்கிறது. இன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா ஆச்சரியமாக இருந்தது, இந்த ஆல்பர்ட் தேட்டரில் இன்றைக்கி 4-5 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எந்த படமும் ஹவுஸ்ஃபுல் ஆகலை. இந்த படம் எம்ஜிஆருடைய இதய கனி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்றைக்கும் ஒரு நடுத்தர அடித்தட்டு மக்களுடைய இதயத்தில் எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த க்ரௌடு ஒரு சாட்சி. அது யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம். அதான் நீங்கள் தகன்னு இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். நான் வந்து 2004 சொன்னேன். அப்போ கருப்பு எம்ஜிஆர்னு போது கருப்பு எம்ஜிஆர், மஞ்சள் எம்ஜிஆர், பச்சை எம்ஜிஆர்லாம் கிடையாது. ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, உலகத்துலேயும் ஒருத்தர் தான் அப்படின்னு. அதற்கு ஏற்றாப்போல் தான் இன்றைக்கும் அவர் புகழ் கொஞ்சம் கூட மங்காமல் இருக்குது. ஒரு அரசியல் வசனங்களை எவ்வளவு ஒரு நாசூக்காக வைக்கணுங்கிறது வச்சுருக்காங்க. தேங்காய் சீனிவாசன், ஐஸ்வரி வேலன், எஸ்வி சுப்பையா போன்றவர்கள்லாம் மிகச்சிறந்த வேடங்களை கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் படத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு ஒரு செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் பிடிச்சதுன்னா அவருடைய எல்லா படத்துலையும் அந்த ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஒரு படத்தில் நெருக்கி வச்சுட்டு அப்புறம் கைட்டி விடுறதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. ஒரு மன வருத்தம், மன வேற்றுமையினால் வெளியினாலே ஒழிய அவர் யாரையும் வெளில அனுப்புறதே கிடையாதுங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதும் அது ஞாபகம் வந்தது. நான் எம்ஜிஆர் அவர்களோட நேரடியாக பழகியிருக்கேன். எனக்கு அப்போ 19 வயசு, ஐ திங்க் 1969 நினைக்கிறேன். சத்யா ஸ்டூடியோஸில் தான் எங்கள் அப்பாவுக்கு டெய்லி அவர் ஃபோன் பண்ணுவார். எங்கள் அப்பா எஸ்வி வெங்கட்ராமன் சினி டெக்னீஷியன் அசோசியேஷனில் அப்போது இருந்தபொழுது எம்ஜிஆர் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவார். நான் ஃபோன் எடுத்து 73736 அப்படிம்பேன். எஸ்வி வெங்கட்ராமன் சார் இருக்காரா? நீங்கள் யார் சார் பேசுகிறது அப்படிம்பேன். நான் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லுங்கள் அப்படிம்பார். நான் அப்பாட்ட சொல்கிறேன், யாரோ எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் அப்போ நீ அவர் ஏன் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்கிறார்? இல்லை, அவர் அப்படி தான் சொல்லுவார் அப்படிம்பாங்க. அப்பா ஏதாவது லெட்டர் கொடுத்தா போங்க. ஒரு 12 மணி அந்த மாதிரி போயிட்டேன்னு வச்சுக்காங்க சத்யா ஸ்டூடியோஸ்க்கு. உட்காத்தி வச்சு பெரிய இலையை போட்டு சாப்பிடுங்கம்பார். இல்லை சார், வீட்டில் சாப்பிட்டேன், சாப்பிடாமல் இங்கேருந்து போகக்கூடாது, கதவெல்லாம் சாத்திடுவேன் அப்படிம்பார். சாப்பாடுன்னா